ஒவ்வொரு வருடத்தின் ஆரம்பத்திலும் நீங்கள் எடுக்கக்கூடிய நியூ இயர் ரெசல்யூஷனை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். கதைக்கு போகிறதுக்கு முன்னால் நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். இது நம்ம பாட்காஸ்டோட கடைசி எபிசோட் அப்படிங்கிறதுனால பயப்பட வேண்டாம். இது நம்ம இந்த வருடத்தின் கடைசி எபிசோட். இன்னும் சில நாட்களில் நம்ம எல்லாருமே வந்து 2025ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்க போகிறோம். உங்களோட தொடர்ந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இதே போல் உங்களோட ஆதரவு வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம பாட்காஸ்ட்டை லிசன் பண்ணிக்கிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். வாங்க இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். ஒரு யங் மேன், அவரோட பேர் வந்து ராஜேஷ். ஒவ்வொரு வருடமும் நம்மளே மாதிரி தான் என்ன பண்ணுறாருன்னா எவ்ரி இயர் நிறையா ரெசல்யூஷன் எடுக்கிறாரு. ஒரு வருஷம் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறாரு. இன்னொரு வருஷம் நிறையா பணத்தை வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெசல்யூஷன் எடுக்கிறாரு. அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு சொல்லி ரெசல்யூஷன் எடுக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு வருடமே பிப்ரவரி மாதம் வருதா, அந்த பிப்ரவரி மாதத்துலே அவரோட ஆர்வம் எல்லாம் குறைஞ்சிருது. அவர் வந்து தன்னோட பழைய பழக்க வழக்கத்துக்கு போயிருந்தாரு. ஆனால் இதே மாதிரி அவர் வருடம் இல்லாமல் ஒரு வருடம் வந்து மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு. ஒரு வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அமைதியாக உட்காந்து அவரை பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒய் டூ ஐ ஃபெயில் எவ்ரி இயர்? எதனால் வந்து நான் ஒவ்வொரு வருடமும் ஃபெயில் ஆகிறேன், என்னோட ரெசல்யூஷனை வந்து அச்சீவ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கும்போது இந்த கேள்வி வந்து அவருக்கு ஒரு தெளிவை கொடுக்குது. இந்த கேள்வியால் அவருக்கு ஒரு விஷயத்தை வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. நம்மளுக்கு வந்து ஒரு சரியான கிளாரிட்டி இல்லை, ஒரு பர்பஸ் இல்லை, ஒரு பிளான் இல்லை இந்த நியூ இயர் ரெசல்யூஷனில் அப்படிங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு. அந்த வருஷம் அந்த ரெசல்யூஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுறாரு. நம்ம நார்மலாக வந்து நம்ம ஹெல்த்தியாக இருப்போம், ஃபிட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் போவேன், வீட்டில் செய்யக்கூடிய ஃபுட்டை மட்டும்தான் வந்து நான் வாரத்தின் 5 நாள் சாப்பிடுவேன், சோடா சுகர் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையும் நான் வந்து நம்ம குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு. ஆனால் உண்மையான மேஜிக் உடனே நடந்துருச்சு. அந்த வருஷம் ஒரு ஃபிட்னஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணுறாரு. நான் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து தினமும் ட்ராக் ரெக்கார்ட் பண்ணுறாரு. தினமும் வந்து அது என்ன நிலமையில் இருக்குங்கிறத ப்ராக்ரஸை பார்க்குறாரு. எப்போம்லாம் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்லிப் ஆகுது, அதாவது அந்த நியூ இயர் ரெசல்யூஷன்லேருந்து போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அந்த வருடத்தின் முடிவில் வந்து ராஜேஷ் வந்து இந்த ரெசல்யூஷனை அச்சீவ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அவர் வந்து ஃபிட் ஆனது மட்டும் இல்லாமல் அவர் மேலே அவருக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டும் வந்துடுது. அடுத்தடுத்த வருடத்தில் என்ன பண்ணுறாருன்னா சேம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறாரு. அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நிறையா பணம் சேவ் பண்ணுறாரு. அதே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய புத்தகத்தையும் எழுதியிருந்தாரு. இந்த கதையோட லெசன் அப்படின்னு பார்த்தோம்னு வைங்களேன், ரொம்ப சிம்பிள் தான். எல்லாரோட ரெசல்யூஷனும் ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா அது வெறும் ஆசையாகத்தான் இருக்குது, பிளானாகவே இல்லை. யாருமே வந்து பிளான் பண்ணுறதே கிடையாது. எனக்கு இந்த விஷயம் வேணும், இந்த விஷயம் வந்து நான் இந்த இயரில் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி வெறும் ஆசை தான் பண்ணுறாங்களே தவிர அதற்கான பிளான் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. எப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னு ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து அதை நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்களோ உங்களால் அச்சீவ் பண்ண முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. பாட்காஸ்ட்டை லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்களில் எத்தனை பேர் வந்து நீங்கள் ரெசல்யூஷன் எடுத்து அதை வந்து கொஞ்ச நாள் இல்லை கொஞ்சம் வாரத்திலே கைவிட்டுருப்பீங்க? ரொம்ப நேர்மையாக சொல்லுங்கள், ரொம்ப கானஸ்டாக யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி கைவிட்டுருந்தீங்க அப்படின்னா நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய இந்த 2025 உங்களோட ரெசல்யூஷனை வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள். முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து ரெசல்யூஷன் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கட்டும். நான் வந்து ஹெல்த்தியாக இருப்பேன், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுவேன், இந்த மாதிரி வந்து ஒரு ஜென்ரலாக இல்லாமல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து தினமும் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே ஹெல்த்தி டயட் இருக்க போகிறேன், தினமும் காலையில் ஒரு 15 நிமிஷம் வந்து வாக்கிங் போவேன், இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு தினமும் அதை வந்து சின்னதுன்னு நினைக்கிறாமல் அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களால் வந்து உங்களோட ரெசல்யூஷன் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியும். இரண்டாவது அந்த ரெக்கார்டு அதை வந்து ட்ராக் பண்ணணும். உங்களோட ப்ராக்ரஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணணும். எவ்வளவோ ஆப்ஸ் இருக்குது இல்லையா, உங்கள் வீட்டில் வந்து டெய்லி கேலண்டர்ஸ் இருக்குது, இல்லைனா நீங்கள் வந்து ஒரு டைரியில் எழுதி வைக்கலாம், இல்லை உங்கள் ஃபோனில் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறத ட்ராக் ரெக்கார்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் பார்க்குறது வந்து உங்களுக்கு ரெக்கார்டு உங்கள் ப்ராக்ரஸ் மட்டும் இல்லாமல் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து நேற்று அச்சீவ் பண்ணியிருக்கிறோம், ஸோ இன்றைக்கி இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களோட ரெசல்யூஷன் எதுவாக இருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுக்கு சப்போர்ட்டிங் பர்சன்ட்டு அதை ஷேர் பண்ணுங்கள். எதனாலனா நீங்கள் ஒருவேளை அதுலேருந்து வெளியே ஸ்லிப் ஆகுறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ரெசல்யூஷன் எடுத்துக்கக்கூடிய பர்சன் கூட நீங்களும் சேர்ந்து ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப சேரப்பாக இருக்கும், ரொம்ப உங்களுக்கு மோட்டிவேஷனல் தரக்கூடிய விஷயமா இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு 4வதா, அதாவது ஒரு போனஸ் டிப்ஸ் ஒன்று சொல்லி தரேன். டெய்லி நீங்கள் வந்து சின்ன சின்னதாக ஏதாவது வின் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அதை செலிப்ரேட். சின்ன வின் தானே, சின்னதாக தான் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்காம அதை செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு நீங்களே ஒரு செலிப்ரேஷன் கொடுத்துருங்க. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். அதனால் உங்களோட ரெசல்யூஷன் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வரக்கூடிய இந்த 2025 உங்களோட ரெசல்யூஷனை வந்து இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து டிசைன் பண்ணுங்கள். எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சேஞ்சஸ் இஸ் நாட் அபவுட் பர்ஃபெக்ஷன், இட்ஸ் அபவுட் ப்ராக்ரஸ். மாற்றம் அப்படிங்கிறது வந்து சரியாக தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. தினசரி செய்யணும். சின்ன சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, தினசரி செஞ்சாலே போதும். சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக செய்யுங்க, கீப் ஃபார்வர்ட். அவ்வளோதான், உங்களோட ரெசல்யூஷனை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். சும்மா வந்து நான் மிகப்பெரிய லெவலில் மாற்றம் பண்ண போகிறேன், நான் வந்து இந்த நியூ இயரில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் ஜஸ்ட் பிளான் பண்ணுங்கள், கமிட் பண்ணுங்கள், டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் இந்த எபிசோடை நிறைவு செய்கிறேன். நம்ம பாட்காஸ்டை பற்றிய கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல PA பாலா அப்படிங்கக்கூடிய ப்ரொஃபைல் நீங்கள் எனக்கு எப்போதுமே வந்து மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள் பவர் ஆஃப் யுவர் செல்ஃபுடன். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.